விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பாக போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் ஆலை உரிமையாளர், மேலாளர் உள்பட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சின்னக்காமன்பட்டியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த போது மருந்து கலவை செய்யும் அறையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. புகை சத்தத்தோடு நிகழ்ந்த விபத்தால் அங்கிருந்த 8 அறைகள் இடிந்து தரைமட்டமாகி புகை மண்டலமாக காட்சியளித்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த மகாலிங்கம், செல்லப்பாண்டி, ராமமூர்த்தி, வைரமணி, ராமஜெயம், நாகப்பாண்டி மற்றும் லட்சுமி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 5 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் நேரில் ஆய்வு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆலையின் போர்மேன் நடராஜனை கைது செய்தனர். விபத்து குறித்து அறிந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. அதே நேரம் மருத்துவமனையின் வளாகத்தில் குவிந்த உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். விபத்து எதிரொலியாக பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா விதிமீறல்கள் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிலையில் சாத்தூர் பட்டாசாலை வெடிவிபத்து தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். சாத்தூர் பட்டாசாலை வெடிவிபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்டன்.